ஊழல் புகார்களில் சிக்கினால் பதவி பறிக்கப்படும் என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2026-27 ஆண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக தமிழக சட்டசபை இம்மாத இறுதியில் கூட உள்ளது. இதனை முன்னிட்டு நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டிய புதிய திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பல துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். வரும் 22ஆம் தேதி வரை அவர் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. மேலும் ஊழல் புகார்களில் சிக்கினால் பதவி பறிக்கப்படும் என அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த முதலமைச்சர், ரீல்ஸ் எடுக்கிறேன் என தொந்தரவு செய்யக்கூடாது எனவும் அறிவுரை வழங்கினார். மேலும் போக்குவரத்து துறையில் 2000 குளிர்சாதன பேருந்துகளை உடனடியாக வாங்க வேண்டும் என உத்தரவிட்ட முதலமைச்சர், குளிர்சாதன பேருந்து பயன்பாட்டிற்கு வந்தாலும் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதில் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேருந்து டிக்கெட் கட்டணத்தில் விளம்பரம், பேருந்துகளில் விளம்பரம் உள்ளிட்டவை மூலம் வருவாயை பெருக்கவும், கட்டணமில்லா பயண டிக்கெட்டில் தனியார் விளம்பரங்களை அச்சிட்டு வருவாய் ஈட்டலாம் என அறிவுறுத்தியதாக தெரிகிறது.